இன்னைக்கு தேதி 15. இன்னைக்கு தான் பாராட்டு விழா. சீனாவில் இருந்து சிங்மங் யங் யங்மங் சிங் இப்படி 2 பேர் வரதா சொல்லிட்டேன். வால் போஸ்ட் வேற அடிச்சு ஓட்டிட்டானுங்க. சீனாவில் அப்படி 2 பேர் இருக்கானுங்களா? கற்பனையா நானே 2 பேரை சொல்லிட்டு இப்ப நானே மாட்டிக்கிட்டேன். இது எப்படி இருக்குன்னா, சின்ன பாம்பு பெரிய தவளையை புடிச்சு முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம, ஐயோ சீனாவுன்னு சொன்ன உடனே உபமானம் எல்லாம் பாம்பு தேடு நட்டுவாக்களின்னு தானே வருது. யாருப்பா அந்த சிங்மங் யங்? எங்க இருக்காங்க அந்த சிங்மங் யங்? யாரு? என்ன அப்படி கத்துறாரு? நல்ல பல்ல புடுங்கிட்டாங்களா? பல்ல புடுங்கினது கத்துல, பில்ல பார்த்துட்டு கத்துறான். ஏன் சார், உங்களுக்கு பல்ல புடுங்கணுமா, பல்ல ராவணுமா, பல்ல கட்டணுமா? இப்ப என்ன பண்ணணும்? யோ, பல்ல புடுங்குற ஏரியா, பல்ல ராவற ஏரியா, பல்ல கட்டுற ஏரியா, இந்த ஏரியாவிலாம் இருந்துட்டு தான் நாங்க வர்றோம். சரி சார், என்னதான் வேணும் உங்களுக்கு? டாக்டரை பார்க்கணும். போங்க உள்ள. உள்ளதான் ஒரு போர்க்கிழமை நடக்குது, அவரை வர சொல்லி நான் பார்த்துட்டு போறேன். சரி சார். எஸ். ஹலோ, ஒண்ணு இல்ல, ஒரு சர்வதேச மீட்டிங், உலக சமாதானத்தை பத்தி. அதுக்கு மேடை மேல 2 சீனாக்காரங்க உட்காரணும். என்னைக்கு? நாளைக்கு. வர முடியாது, கிளினிக் இருக்குதுப்பா. கிளினிக்ல எவ்வளவு வருமானம் வரும்? 50 வரும், 100 வரும், 500 வரும். தலைக்கு 1000 ரூபாய் தர்றேன். கள்ளு கடையை மூடிட்டு பல்லு கடையை மூடிட்டு என் பின்னால வாங்க. பயமா இருக்குப்பா. பயப்படாதேப்பா. உங்களை என்ன நான் பார்டர் சண்டைக்கு அனுப்புறேன். நீங்க பாட்டுக்கு மேடை மேல உட்கார்ந்துருங்க. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், உங்களை பத்தி நான் பேசுறேன். அட்வான்ஸ் கொடு. இப்பவே புடி அட்வான்ஸ். டேக்கிட்டு. என்னடா தாடி ஊதுனா பூதம் வரும் போல் இருக்கு. நான் எழுதுறதெல்லாம் படமா இல்ல? இப்படித்தான் பல பேர் சொல்றாங்க. இன்னும் 2 வருஷத்துல மாட நாட்டுல நான் ஒரு மாமேத அப்படின்னு எல்லாரையும் மகுடம் சூட்ட வைக்கிறேன். என்னோட மாட நாட்டை மதிச்சு சீனாவில் இருந்து சிங்மங் யங் யங்மங் சிங் வந்திருக்காங்கன்னா அது என்ன விளையாட்டா? உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன். உலகத்திலேயே ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியா சிறந்த ஓவியன் நான் தான். ஷேக்ஸ்பியர் எங்கடா ஓவியம் எழுதினாரு? டிராமால எழுதினாரு. மாஸ்டர், ஷேக்ஸ்பியர் என்ன பெயிண்டிங் வரைஞ்சாரு? பின்ன சட்டிபானையை செஞ்சாரு. எதையாவது பேசி உலக கொட்டாதீங்க. ஏய்யா, ஷேக்ஸ்பியர் ஓவியம் எழுதினாரா? பின்ன சினிமாக்கு வசனம் எழுதினாரா? இருடா கேட்டு சொல்றேன். அவர் எழுதிய நாடகங்கள் அழியாத ஓவியங்கள் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதனால அவர் ஒரு அழியாத ஓவியன், அதுக்கு அடுத்தபடியா நான் ஒரு அழியாத ஓவியன் அப்படின்னு நான் சொல்லிங்க. இந்த சீனாக்காரங்க சொல்றாங்க. அப்ப அவங்களே பேச சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு அவசரமா போகணும். போன என்ன 2 வார்த்தை பேச சொல்ல. அவங்களே பேச சொல்லுங்க. சொன்னா கேளுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்படி கூச்சல் போட்டு தான் நாட்டையே கெடுத்திருக்கீங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் வாயை மூடிக்குவீங்க. முடியவே முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கங்கய்யா. அவங்களுக்கு பல்லு வேறு புரோகிராம் இருப்பதால், பல்வேறு புரோகிராம் இருப்பதால். Excuse me, talk to them. Tooth care is very important. நம்ம எல்லாம் ஐயோ பல்ல ரொம்ப நல்லா பாத்துக்கணும். ஏன்னா பல் நல்லா வச்சுக்கணும். ஆஹா, என்ன அருமையான விளக்கம். பல்லின் நரம்பு கண்ணுக்கும், கண்ணின் நரம்பு பார்வைக்கும், அந்த பார்வை மாட நாட்டுக்கும். ஆக பல்லும் கண்ணும் மாட நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மிஸ்டர் யங்மங் சிங், சிங்மங் யங் இருவரும் எவ்வளவு அருமையாக தமிழிலேயே உரையாற்றினார்கள். இதை விட மாட நாட்டை பத்தி வேற என்னங்க சொல்ல முடியும்? இத்தோட விழா முடிஞ்சது. கடைசி பஸ் போறதுக்குள்ள எல்லாரும் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போங்க. போங்க தலைவரே, பணத்தை கொடுங்க. கொடுங்க சீக்கிரம், சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. ஆள் கொடுங்க, எப்படியோ போங்கடா. ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரங்காலா கொடுங்க. ஹலோ, நான் தான் மனோன்மணி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிசினஸ் எப்படி இருக்கு?
என்ன டெல்லி போறீங்களா? சரி, நான் அப்புறமா கான்டாக்ட் பண்றேன். உடம்பு நல்லா பாத்துக்கங்க. வச்சுட்டுமா? யாருது? என் வீட்டுக்காரு. ஓஹோ. ஒரு நிமிஷம்ப்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் 3 நாள்ல திரும்பி வந்துடுவேன். நைட்டு வீட்டுல இருந்து படுத்துக்க. சரி. நீ எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போ. என்ன? கதவு திறந்து போட்டு அங்கெங்க போவாத. இந்த செலவுக்கு வச்சுக்க. போலாம்ப்பா. வர. சரிம்மா. பிளாஸ்டிக் சாமான் ரிப்பேர் பண்றதே, உடஞ்ச சாமான்களை ஒட்ட வைக்கிறதே. பிளாஸ்டிக் சாமான் ரிப்பேர் பண்றதே, உடஞ்ச சாமான்களை ஒட்ட வைக்கிறதே. பிளாஸ்டிக் சாமான் ரிப்பேர் பண்ற. யோ, பிளாஸ்டிக் ரிப்பேர், இங்க வாயா. வந்துட்டேமா, வந்துட்டேன். இந்தாயா. நல்லாகுதுமே, நல்லாகுது. இத்தோட 200 மில்லி ஏத்துனா சும்மா கும்முன்னு தூக்கும். தெம்பா இன்னொரு சிங்கிள். போயா. இதென்னயா, கொஞ்ச நேரம் இருக்கியா? உனக்கு கோழி சூப்பே வச்சு கொடுக்குறேன். நமக்கு என்னமே இத்த விட்டா வேற என்ன வேலை? வச்சு கூட. யாருமே? அம்மா வந்துட்டாங்களா? பயப்படாதியா, அம்மா தான் ஊருக்கு போயிட்டாங்களே. பால்காரன் தபால்காரன் எவனாவது இருப்பான். நான் போய் அமிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இரு. என்னம்மா வந்துட்டீங்க? கொடை விட்டுட்டீங்களா? ஹேண்ட்பேக் மறந்துட்டீங்களா? சனினே புலம்பாத. எதையும் விடல, ட்ரெயினை தான் விட்ட. பஸ்ல போறது தானேமா, தொழில் முக்கியம் இல்ல. நான் இன்னைக்கு போல, நாளைக்கு தான் போறதா இருக்கேன். பெட்டை எடுத்து உள்ள வை. யாரது? சரசு. அம்மா. சனினே, இதான் நீ வீட்டை பாத்துக்கிற லட்சணமா? இதுக்குதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தவிப்பு தவிச்சியா? திருட்டு நாயே, நீ அசிங்கம் பண்றதுக்கு என் வீட்டு தான் கிடைச்சதா? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சீ நாயே, என் மூஞ்சி முழிக்காதே. போடி வெளியே. கொஞ்சம் நில்லு. எதுக்கு? ராத்திரி நீ இங்க வரதுக்கு. அப்பால வந்து வாங்கிக்கிறேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். தேங்க்ஸ். ப்ளீஸ். ஆமா, என்ன திடீர்னு? இன்னைக்கு எனக்கு பர்த்டே. இஸ் இட்? many happy returns of the day. Thank you. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனோம். எனக்கு பிரியமானவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டே ஒரே இடத்துல செஞ்சிடலான்னு இங்க வந்தேன். உனக்கு என்ன பிரசன்ட் பண்றதுன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாது? நான் ப்ரிப்பேர்டா இருப்பேன்ல. உனக்கு என்ன கொடுக்கிறது இப்போ? நான் கேட்கறத கொடுப்பீங்களா? என்னால கொடுக்க முடிஞ்சதை தான் நீ கேட்கணும். ஓகே, என்ன ஒரு படம் வரைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பரிசு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதே இல்ல. உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணை ஓவியம் வரையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். few minutes, I'll get ready. ச்சே, என்னடா இது, நல்ல நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சே. நீ அப்படியே இரு, இதோ வந்துடுறேன்.
இதே நல்லா இருக்கே, கொஞ்சம் அப்படியே இரு. அதே போஸ் கூட நல்லா இருக்கு. அப்படி பியூட்டிஃபுல். அந்த கையை கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்க. கையை கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கமா. Okay, relax. How was it? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுல இருந்து ஏதோ ஆயிருக்குன்னு தெரியுது. கையை காட்டு. காட்டுன. ஐயோ, கையெல்லாம் குப்பிளிச்சு போச்சே. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. நான் என் கையை பார்த்திருந்தா இவ்வளவு அழகான ஓவியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? You are great.